ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 பேதுரு 1:7 அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள், துன்பங்கள், பாடுகள் என்று கவலைப்படாதிருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக இந்த சோதனைகளின் வழியாய் கடந்து சென்றே ஆக வேண்டும். இங்கு யாரும் விதிவிலக்கு கிடையாது. நம்முடைய விசுவாசம் தங்கத்தை காட்டிலும் விலையேற பெற்றது. நம்முடைய விசுவாசம் நிச்சயம் சோதிக்கப்படும். யாக்கோபு 1:12 இப்படியாக சொல்கிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கும் பாடுகளை கண்டு அஞ்சாதிருங்கள். சோதனையை சகிக்க பலனை கர்த்தர் உங்களுக்கு தந்துள்ளுவார். அதிலிருந்து வெளியே வரும் வழியையும் காண்பிப்பார். அவரிடத்தில் அன்பு கூறுகிற நீங்கள் உத்தமர்கள் என்று விளங்குவீர்கள். உங்களுக்காக ஜீவ கிரீடம் காத்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தர் வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும். யோபு 23:8-9-10 யோபு சொல்வதை கவனியுங்கள். இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன், இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். யோபு சொல்வதை போல கர்த்தரை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எங்கும் காண முடியாமல் தவிக்கிறீர்களா? நீங்கள் ஜெபிக்கும் எந்த ஒரு ஜெபத்திற்கும் பதில் கிடைக்கவில்லையா? என்ன நடக்கிறது, எங்கே போகிறோம் என்று தெரியாமல் போய்கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். நீங்கள் போகும் வழியை கர்த்தர் அறிவார். இந்த சோதனைக்கு பின்பு நீங்களும் யோபுவை போல பொன்னாக விளங்குவீர்கள். கர்த்தர் மேல் நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசம் பல மடங்கு பெருகும். யோபு 2 ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டது போல நீங்களும் நிச்சயம் பெற்றுக்கொள்வீர்கள். சங்கீதம் 105:18-19 நாம் வாசிப்போம். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. இங்கே நாம் யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் எல்லா பரிசுத்தவான்களின் விசுவாசமும் சோதிக்கப்பட்டது. அவர்கள் பொன்னாக விளங்கினார்கள். கர்த்தர் யோசேப்பிற்கு சொப்பனம் கொடுத்து விட்டார். ஆனால் அது எப்படி நிறைவேறும் என்று யோசேப்புக்கு தெரியாது. ஆனால் அவன் கர்த்தரை விசுவாசித்தான். யோசேப்பு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, மேன்மையை பெற காத்திருக்க வேண்டியதாயிற்று. கர்த்தருடைய வசனம் அவனை ஒவ்வொரு நாளும் புடமிட்டது. அவர் அவனை சோதித்த பின்பு பொன்னாக விளங்கினான். அதன் பின்பே ஆஸ்தியும் அதிகாரமும் அவனை தேடி வந்தது. அவன் எகிப்திற்கு அதிபதியானான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த விசுவாச பரீட்சை வேண்டாம் என்று சொல்லாதீர்கள். இதில் நாம் அனைவரும் நிச்சயம் பாஸ் ஆகி விடுவோம். நம்புங்கள், இந்த சோதனை உங்களுக்கும் எனக்கும் முடிவிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பொறுமையோடு கர்த்தருடைய வசனம் உங்களை புடமிட அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்துவார். யோபுவை போல, யோசேப்பை போல நீங்கள் நிச்சயம் ஆசீர்வாதத்தோடு மேன்மை அடைவீர்கள்.
ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அதிக விலையேறப்பட்டதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் சோதனைகளை சகிக்கத்தக்கதாகும், சோதனைகளிலிருந்து தப்பி போகும் வழியை எங்களுக்கு காண்பித்தருளும். ஒவ்வொருவரும் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள கிருபைகளை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன் என்று சொன்னது யார்? ஏ யோசேப்பு, பி தாவீது, சி மோசே, டி யோபு. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். ஏனால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய RCM மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.